சரி, ஹவு டு பிகம் ஃபினான்ஷியல் ஃப்ரீ. மாதம் ₹1,00,000 உங்கள் அக்கௌண்ட்டில் லைஃப் லாங் கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால் ஃபினான்ஷியல் ஃப்ரீ. அப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய தப்பான முடிவு என்னென்னா வீடு வாங்குறது ஒரு ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஒரு 10 years 20 years நீங்கள் கமிட் ஆகிக்கிறீங்க, லோன் மாதம் கட்டுறீங்க, மாதம் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அசல் பிரின்சிபல் டோட்டலாக 1 crore வந்துடுது 45 lakhs லோன் அமௌண்ட்டுக்கு. ஸோ 1 crore அது கூட வரக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தான் மேக்ஸிமம் ரெண்ட் வரும். தட் இஸ் நாட் அ குட் ரிட்டர்ன். இதே 1 crore நீங்கள் எஃப்டியில் போட்டு வச்சிருந்தா கூட 80,000 90,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வீடு இஸ் தி ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் வீடு வாங்கக்கூடிய மெத்தட் இருக்குது. வீடை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறதோட ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி காசு சேர்த்துட்டு நீங்கள் வீடை ஓன் லோன் இல்லாமல் நீங்கள் கட்டுறது வந்து ஒரு குட் ரிட்டர்ன். அண்ட் இனிஷியலி டெபாசிட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் லேண்ட் வாங்கிட்டு ஒரு 10 years 15 years வெயிட் பண்ணி வீடு வாங்குறது இட்ஸ் அ குட் திங். பை.